ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி முருங்கைக்காவும் பிளாக்கொட்டையும் வச்சு நான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முருங்கைக்காவும் பிளாக்கொட்டையும் வச்சு நான் ஒரு பிரட்டல் கறி செய்கிறேன். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வெந்தயம் கொஞ்சம் சேர்க்குறேன், கடுகும் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து இப்போ இதில் பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்க்க போகிறோம். இதில் பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 6-7 பல்லு பூண்டு சேர்க்குறோம். சின்ன வெங்காயமும் கொஞ்சம் சேர்க்குறோம். பெரிய வெங்காயமும் ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துருக்குறோம். இதில் கருவேப்பிலை அதையும் சேர்க்குறோம். சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்க விடுவோம். இப்போ இதை நல்லா வதங்க விட்டு இதில் நான் முருங்கைக்காவும் பலாக்கொட்டையும் சேர்க்க போகிறேன். ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் அதையும் சேர்க்க போகிறோம். இது ஒரு பிரட்டல் கறியாக வைக்க போகிறோம். இப்போ ஜாக் ஃப்ரூட் பலாக்கொட்டை அதையும் சேர்க்குறேன். இந்த குழம்பு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இது வெஜ் குழம்பு தான். இப்போ இதில் முருங்கைக்காவும் சேர்க்குறேன். சேர்த்து மஞ்சத்தூளும் சேர்த்து உப்பும் சேர்த்து கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு அவிய விடுவோம். இப்போ இதில் உப்பும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். உப்பும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா அவிய விடுவோம். இப்போ இதில் மஞ்சள் உப்பு சேர்த்துருக்கேன், தண்ணியும் விடுவேன். விட்டு இந்த ரெண்டும் நல்லா அவியணும். முருங்கைக்காவும் அந்த பிளாக்கொட்டையும் நல்லா அவியணும். இப்போ இது ரெண்டும் நல்லா அவிஞ்சிட்டு வருது. குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். சேர்த்து தக்காளி பழமும் சேர்க்க போகிறோம். குழம்பு மிளகுத்தூள் நான் ஒரு 3 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். காரம் பார்த்துட்டு சேர்க்கலாம். இதில் நான் வெஜிடேரியனாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இதுக்கு இறால் சேர்ப்பாங்க. நான் இறால் சேர்க்கையில் நாங்கள் சைவமாக தான் நான் சமைக்கிறேன். தக்காளி பழம் 2 சேர்க்குறேன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது இன்னும் கொஞ்சம் அவியணும். கொஞ்சம் தண்ணி பாலும் 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். புளி கரைசலை சேர்க்குறேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைசல். நான் தக்காளி பழமும் போட்டபடியாக புளி ரொம்ப சேர்க்கையில். இப்போ இந்த பிளாக்கொட்டை இதெல்லாம் கொஞ்சம் அவிஞ்சிட்டுது. இப்போ இதில் கொஞ்சம் 2ஆம் பால் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் அதையும் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து உப்பை பார்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் குழம்பு வற்றின உடனே கட்டி பால் போட்டு இறக்கிட்டா இந்த குழம்பு ரெடி ஆயிடும். இது கொஞ்சம் பிரட்டல் கறியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்க்க போகிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் அரை மேசக்கரண்டி அளவு சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்க்குறேன். இது சாம்பார் பொடி சேர்க்குறது கொஞ்சம் வாசனைக்கு தான். கொஞ்சம் வாசனையாக இருக்கும். குழம்பு கொதிக்கும் போது கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் வாசனை கொடுக்கும். அதுக்கு தான் இந்த சாம்பார் பொடி நான் சேர்க்குறேன். இப்போ குழம்பு நல்லா இப்போ இறுகியும் கொண்டு வருது. நான் இப்போ இதுக்கு கட்டி தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். கட்டி தேங்காய் பால் ஒரு
ஒரு டம்ளர் அளவில் சேர்க்குறோம். சேர்த்து இப்போ இது நல்லா குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து பிரட்டலாக வரணும். இது வந்து ரைஸ், ஒயிட் ரைஸுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது இடியப்பத்துக்கு புட்டுக்கெல்லாம் சாப்பிடலாம். ஆனால் கூட ஒயிட் ரைஸுக்கு நாங்கள் விரத நாளையில் சைவ கறி வைக்கிற நேரங்களில் இப்படி குழம்பு வச்சா சாப்பிடலாம். இது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ குழம்பு இறுகி கொண்டு வருது. அந்த குழம்பை நான் இறக்க போகிறோம். இந்த குழம்பு நல்லா இப்போ இறுகி கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் பிரட்டலாக இருந்தால் பிரட்டலாக வைக்கலாம். தண்ணியாக தேவைன்னா தண்ணியாக வைக்கலாம். நான் கொஞ்சம் பிரட்டலாக தான் வைக்கிறோம். இது எவ்வளோதுக்கு பிரட்டலாக வைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா இறுகி கொண்டு வருது. இப்போ நான் இந்த குழம்பை நான் இறக்க போகிறேன். எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த குழம்பு நான் எப்படி வச்சேன்னு சொல்லி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.